ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீஃப் பட்டர் மசாலா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீஃப் பட்டர் மசாலா செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ்: 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 லவங்கம், 2 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 10 முந்திரி, 2 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 6 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/4 கிலோ பீஃபை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை எடுத்துக்கலாம். அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே வதக்கிக்கலாம். முதல்ல ஜீரகம், லவங்கம், பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு, முந்திரி, இஞ்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். நான் வதக்கிட்டு இப்ப நம்ம இதை அரைக்க போறோம். வெங்காயம் எப்பவுமே கம்மியா இருக்கணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிடலாம், கொஞ்சம் வதக்கட்டும். வாங்க இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளவுதான், போதும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிடலாம். இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். ஜார் கழுவின தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற மசாலா இதுல சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதுவும் நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் திருப்பி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம், பச்சை வாசனை போற அளவுக்கு. வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பீஃப் இதுல சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இதுல சேர்த்துடலாம். லாஸ்ட்ல கசூரி மேத்தி சேர்த்துலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு மூடிடலாம். அப்போதான் எண்ணெய் தெரிஞ்சு மேலே வரும். 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்து நிற்குது. அவ்வளோதாங்க, நம்ம பீஃப் பட்டர் மசாலா ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான பீஃப் பட்டர் மசாலா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் பீஃப்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.